நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக முஆத் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மனிதன் செய்யும் அமல்களில் கப்ருடைய வேதனையை விட்டும் அதனை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வின் திக்ரையை விட வேறு எதுவும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கப்ரின் அருகில் சென்றால் தாடி நனைகிற அளவிற்கு அழுகுவார்கள். ஒருவர் கேட்டார், தாங்கள் கப்ரை கண்டு அழுகின்ற அளவுக்கு சொர்க்கம் நரகத்தை பற்றி கூறப்படும் போது கூட அழுவதில்லையே ஏன் என்று கேட்டபோது, கப்ராகிறது மறுமையின் முதலாம் மஞ்சளாகும். ஒருவர் அதில் வெற்றியடைந்து விட்டால் அதன் பிறகு உள்ள மஞ்சள்களில் இருந்து வெற்றி பெறுவது எளிதாகும். அதில் வெற்றி பெறாதவர்களுக்கு அதற்கு பிறகு உள்ள மஞ்சள்கள் எல்லாம் சிரமமாகவே இருக்கும் என்று பதிலளித்த பின், கப்ரை விட பயங்கரமான எந்த காட்சியையும் நான் கண்டதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக கூறினார்கள். நபி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கப்ருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். நீங்கள் பயத்தால் இறந்தவர்களை கப்ரில் அடக்காமல் விட்டுவிடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்தால், நீங்களும் கப்ருடைய வேதனையை செவியுறும்படியாக நான் அல்லாஹ்விடம் துவா கேட்டிருப்பேன். மனிதர்கள், ஜின்கள் இவர்களைத் தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கப்ருடைய வேதனையை கேட்கின்றன என்று நபி கூறியதாக ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். ஒரு தடவை நபி அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு சென்றபோது அங்கு சில மனிதர்கள் சப்தமிட்டு சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, நீங்கள் மௌத்தை அதிகமாக நினைப்பீர்களானால் இவ்வாறு சிரிக்க மாட்டீர்கள். கப்ராகிறது ஒவ்வொரு நாளும் நான் வறுமையின் வீடாகும், தனிமையின் வீடாகும், புழுப்பூச்சிகளும் விஷ ஜந்துக்களும் நிறைந்த வீடாகவும் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு முஃமினான மனிதர் கப்ரில் அடக்கப்பட்டால் அந்த கப்ரு அவரை பார்த்து, உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும், மிக மிக நல்லது. நீ வந்துவிட்டாய். என்னுடைய முதுகின் மீது நடமாடுகின்றவர்களில் நீ எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தாய். இன்று என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போது என்னுடைய நல் உபசரிப்பை காணப்போகிறாய் என்று கூறி கண்ணு கெட்டிய தூரம் வரை அது விசாலமாகிவிடும். பிறகு அங்கு சொர்க்கத்தின் ஒரு வாசல் திறந்து வைக்கப்படும். அதன் வழியாக இனிமையான காற்றும் நறுமணங்களும் அந்த கப்ருக்கு வந்து கொண்டே இருக்கும். இது நல்லடியார்களுக்கு உரியது. அதேபோல் பாவம் புரிந்தவன் கப்ரில் அடக்கப்பட்டால் அவனை பார்த்து, அந்த கப்ரானது உன்னுடைய வரவு தீயதாகட்டும். நீ ஏன் இங்கு வந்தாய்? என் முதுகின் மீது நடமாடுபவர்களில் நீதான் எனக்கு மிகவும் வெறுப்புள்ளவனாக இருந்தாய். இன்று என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ என்னுடைய செயலை காணப்போகிறாய் என்று கூறி அவனை மிக கடுமையாக நிற்கும். அதனால் அவனுடைய விலா எலும்புகள் அனைத்தும் இரு கைகளின் விரல்களையும் கோப்பது போல் ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொள்ளும். அதன் பிறகு 90 அல்லது 99 பாம்புகள் அவன் மீது சாட்டப்படும். அவை கியாமத்து நாள் வரை அவனை கடித்து வேதனை செய்து கொண்டிருக்கும். அப்பாம்புகளின் ஒன்று இந்த பூமியின் மீது மூச்சு விடுமானால் கியாமத்து நாள் வரை பூமியின் மீது எந்த புற்பூண்டுகளும் முளைக்காது. எனவே கபூர் ஆகிறது சொர்க்கத்தின் ஒரு பூங்காவாகவும் நரகத்தின் ஒரு படுகொலியாகவும் இருக்கும் என்று கூறினார். நாம் தாம் நம்முடைய கப்ருக்கு அமல்கள் சம்பாதிக்க வேண்டும். யாரும் நமக்கு இருக்க மாட்டார்கள். நம்முடைய அமல்கள் மட்டுமே நம் கூட இருக்கும். நம் உயிருக்கு உயிராக நேசித்த அனைவரும் சென்று விட்டார்கள். மரணம் நம் கூடவே பயணிக்கின்றது. நாமும் ஒரு நாள் செல்வோம். ஆகவே இனி உள்ள காலத்தில் ஆவது வீண் பேச்சுக்கள் பேசாமல், நேரத்தை வீணடிக்காமல் முடிந்த அளவு குர்ஆன் ஓதி திக்ர்கள் சொல்லி அமல்களை சம்பாதித்து மரணிப்போம். அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.